ப்ளவுஸ்ல சைட் ஜாயின் வந்து ஒரு வி ஷேப்ல வருது பாருங்க. ஸ்லீவும் செஸ்ட்டும் வந்து ஜாயின் ஆகுற இடத்துல. இது வந்து ஆம்கோல் ப்ராப்ளமா இல்ல செஸ்டோன் ப்ராப்ளமா இல்ல ஸ்லீவ் கட்டிங்ல ப்ராப்ளமா? கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இந்த சகோதரி பேசுனதை கேட்டீங்களா? அவங்க அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி உங்களுடன் அமைச்சிருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த அடிங்கை வந்து அந்த ஸ்லீவு கிட்ட வந்து இப்படி வெளியில் வந்து இப்படி உள்ளே போகுது, கிராஸாக இருக்குது, இந்த இடம் வந்து கிராஸாக இருக்குது, பை மாதிரி விழுகுது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பாடியை நம்ம அந்த இடத்துல பிடிச்சோம் அப்படின்னா பாடி குறைஞ்சிரும், ஆம்புல அளவு குறைஞ்சிரும். அப்போ அதை என்ன செய்யுது, அந்த வி மாதிரி வர்றதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போ நம்ம ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு ஆல்ரெடி, நம்ம இது மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அவங்களுடைய கேள்வி வந்து அவங்க என்ன இதை சரி பண்ணணுமே, ஆனால் இதை வந்து பாடியில் வர மிஸ்டேக்கான்னு தெரியல, ஆம்புல அளவு அதிகமாக வெட்டிட்டோமான்னு தெரியல, இல்லை ஸ்லீவில் எதுவும் கட்டிங்கில் மிஸ்டேக்கா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து முக்கியமாக ஸ்லீவில் தான் அதுக்கு வந்து காரணம். அந்த மிஸ்டேக் வந்து ஸ்லீவில் தான் வந்திருக்கு. ஓகேவா? அந்த ஸ்லீவ் கட்டிங்கை வந்து நான் ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம்னாலே அந்த ப்ராப்ளம் வராது. உள்ளே இழுத்துட்டு வரதும் வராது, இந்த மாதிரி வெளியில் கிராஸாக வந்து இந்த பை மாதிரி வரதும் வராது. அதை எப்படி நம்ம கட் பண்ணணும் ஸ்லீவ் கட்டிங் அப்படின்னு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் அந்த பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன், அது என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வச்சு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள். இப்போ இதான் நம்ம ஸ்லீவோட கட்டிங்கு. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஸ்லீவோட உயரம், இது முனங்கை சுற்றளவு, இந்த கப் சுற்றளவு சொல்லுவாங்க, கையோட எண்டுன்னு சொல்லலாம். இதுக்கு எப்படி நீங்கள் வந்து குறிப்பிட்றீங்களோ இது வந்து எண்டு, கையோட எண்டு பகுதி, கப் பகுதி சொல்லுவாங்க, முனங்கை. ஓகேவா? இது வந்து ஆம்கோல் அளவு. ஓகே, இது கையோட லென்த்து, ஸ்லீவ் லென்த். இது ஆம்கோல் சைடு. இப்போ இந்த பிரச்சனைக்கு முழுக்க ஸ்லீவில் தான் வந்து கட்டிங் தான் காரணம். ஸ்லீவ் கட்டிங்கில் தான் நம்ம தவறு செய்யும் பொழுது தான் இந்த பிரச்சனை வரும். ஓகேவா? அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இது வந்து இந்த கேப் கைட்டுன்னு சொல்லி வைக்கிறோம் பாருங்களேன். நம்ம அடிங்கை, இது வந்து அடிங்கை சுற்றளவு. இந்த அடிங்கை சுற்றளவு நம்ம எடுக்காம நம்ம ஒரு கணக்கு வைப்போம். நம்மளாம் ஒரு கணக்கு வச்சு இங்கேருந்து கேப் கைட்டு இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி, இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதோட கேப் கைட்டு. ஓகேவா? நான் ஸ்டிச்சிங் தையல் போடுற இடத்துல வச்சுருக்கேன். இதுதான் தைக்கிறக்கூடிய இடம். இந்த இடத்த தான் நான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அந்த கேப் கைட்டுன்னு நம்ம செக் பண்ணுவோம். இதில் இருந்து இதுதான் அந்த கேப் கைட்டு, 3.25 இருக்குது இதில். ஓகேவா? ஆனால் இதோடைய ஆம்கோல் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். இதோடைய ஆம்கோல் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, 7.25 இருக்கு. 7.5னா 15, 7.25னா 15, 8னா 16, 15.5 இன்ச்சு இந்த ஆம்கோல் அளவு. ஆனால் இதில் வந்து எவ்வளோ இருக்கு, 3.25 இன்ச்சு இந்த கேப் கைட்டு வந்திருக்கு. நம்ம ஆனால் இந்த கேப் கைட்டுன்னு வச்சு நம்ம இதை பண்ணலை. ஓகேவா? இந்த கேப் கைட்டுன்னு சொல்லி நம்ம இந்த ஆம்கோல் கணக்கு வெட்டலை. நம்ம வெட்டினது என்னன்னா, ஆம்கோல் அளவு சேரணும், இந்த முனங்கை சேரணும், இந்த லென்த்து சரியாக வரணும், இந்த அடிங்கை அளவு சரியாக வரணும். இந்த அடிங்கைன்றது இந்த ஒரு பாதியில் நான் காட்டுறேன் பாருங்க. இதை ஃபுல்லாக கூட நம்ம அப்படியே வச்சு பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். அதில் நம்ம மடித்து கட் பண்ணும்போது பாதி தான், 13.5 இன்ச்சு இதில் இருக்குது இப்போது. ஓகேவா? 13.5. இப்போ நம்ம 13 வந்து நம்ம வைக்கிறோம்னா அதில் பாதி 6.25. ஓகேவா? 6, 12, 13, 6.25, 6.25 இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுக்கிற அளவில் இருந்து 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி இதை வச்சுருக்கோம். 13, 13, 6, 12, 13, 13 வந்திருக்குன்னா நமக்கு அவங்களுக்கு 12 அளவு எடுத்தோம். 12 அளவு எடுத்துட்டு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 13 வச்சு இந்த ஸ்லீவ் கட்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம இந்த அடிங்கை அளவுன்ற அளவு வச்சு கட் பண்ணி இந்த கேப் கைட்டு வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்பொழுது, இதில் பாடி தைக்கும் பொழுது இந்த பிரச்சனை வரவே வராது. வரல. நாங்கள் எதுவும் ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ் தான் இது. இந்த இடத்துல வெளியில் வந்து இப்படி வி மாதிரி வரல. இப்போ இதே நம்ம வந்து இந்த கேப் கைட்டை நம்ம 2.5 வச்சுருந்தோம் அப்படின்னா, பாருங்க இந்த 2.5, ஏன்னா கேப் கைட்டுன்னு சொல்லி நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இல்லைன்னா இந்த பாடியில் இவ்வளோ இத்தனை பிரித்து இது ஹைட் வைக்கணும், இந்த 6ல் ஒரு பாகம் 8ல் ஒரு பாகம் அப்படின்னா ஒரு கணக்கு வச்சு பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு தோராயமாக வேற ஒரு மெத்தேடில் பண்ணோம் அப்படின்னா இவருக்கு 2.5 வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து 15 தானே ஆம்புல் அளவு. அப்போ 2.5 போதும், சின்ன பாடி தானே, சின்ன ஆம்புல் அளவு தானே அப்படின்னு சொல்லி நம்ம 2.5 வச்சுருப்போம். அப்படி 2.5 வச்சு நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா இது மேலே ஏறிடுச்சு. இப்போ நமக்கு இந்த 17 இன்ச்சு ஆம்கோல் வரணும்ல, இந்த 17.5 இன்ச்சு ஆம்கோல் அளவு வந்தாகணும் இல்லையா, 7.25. அப்போ இந்த 7.25 பாருங்க எங்கே வருதுன்னு மட்டும் கவனிங்க. இப்படியே வரும்போது இங்கே வருது பாருங்க, இந்த இடத்துல வருது. ஓகேவா? இங்கேருந்து இந்த ஸ்கேலோடைய மேல் பகுதி இது 2.5 வச்சிருக்கனால இங்கேருந்து இங்கே வந்துடுது. ஏன்னா இதோட ஷேப் எப்படி போதோ அதே தான், இப்படி வெளியில் போகுது இல்லையா, இங்கே வந்துடுது. இப்போ இந்த இடத்துல உள்ள அளவுக்கும் இந்த இடத்துல உள்ள அளவுக்கும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது 7.25 இருக்குது,
இங்க இருந்து இங்க பார்க்கும்போது 6.25 இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது 6.25, இன்னும் மேல போக போக 7.25. இந்த 7.25 6 இன்ச்சு கூடி இருக்குல்ல, இந்த பக்கம் 6 இன்ச்சு இந்த பக்கம் 6 இன்ச்சு. இதுதான் அந்த வி வந்து வெளியில வந்தது காரணம். ஏன்னா பாடியில் நம்ம ஏற்றும் போது அந்த 15 இன்ச்சு ஆம்கோல் செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆம்கோல் நமக்கு சரியா வந்துருது. ஆம்கோல் நம்ம சரியா வெட்டிட்டோம். பாடி அளவு இப்போ நமக்கு ஆம்புல பாடியிலையும் ஆம்புல அளவு சரியா வெட்டிட்டோம். ஆனா இந்த ஸ்லீவ் வெட்டும் பொழுது இந்த கேப் ஹைட்டுன்னு வச்சு நம்ம வெட்டுறது அடிங்கை சுற்றளவுன்னு பார்க்காம மற்ற எந்த மெட்டீரியல் வெட்டினாலுமே தப்பு தான் வரும். ஓகேவா? அது தோராயமா ஒரு சிலருக்கு செட் ஆகும். அது அமைஞ்சிருச்சுன்னா இதே அடிங்கை சுற்றளவு வரும்பொழுது வந்துருச்சுன்னா அது செட் ஆயிடும். ஆனா நம்ம தோராயமா கணக்கு போட்டு பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு அது செட் ஆகாது. நீங்களே அது உணர்ந்திருப்பீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த கேள்வி, அந்த சகோதரியும் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு முதலே அதை ப்ளே பண்ணி காமிச்சேன். அவங்க அமுச்சு விட்டுனதை உங்களுக்கு அந்த கேள்வியை வச்சு அப்பதான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஏன்னா எவ்வளவு பேர் இந்த நம்ம தொழிலை வந்து நேசிச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு பாடியில இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து நம்ம இதை குறைக்கணும்னு சொல்லி பிடிச்சோம்னா இந்த ஆம்கோல் அளவு குறைஞ்சிரும், பாடி வர சுற்றளவு குறைஞ்சிரும். 6 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும், நீங்க டைட் பண்ணோம்னா பாடியோட சுற்றளவு 1/2 1 1 1 2 இன்ச்சு டைட் ஆயிரும். ஒரு பக்கம் 6 இன்ச்சுனா கீழே ஒரு 6 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 6 இன்ச்சு, கீழே 6 இன்ச்சு, மொத்தம் டோட்டலா 2 இன்ச்சு டைட் ஆயிரும். அப்ப பாடி இறுக்கமாயிரும். ஆமல் அளவு 1/2 இன்ச்சுனா 1/2 1 இன்ச்சு ஆமல் அளவு டைட் ஆயிரும். அப்ப ஆமல் அளவு டைட் ஆகக்கூடாது, பாடியில டைட் ஆகக்கூடாது, இந்த ஸ்லீவும் கரெக்டா வரணும். இப்ப நம்ம என்ன செய்யணும், சரியான ஒரு கணக்கில் சரியான வழிமுறையோட கட்டி செஞ்சோம்னா இந்த பி மாதிரி பை மாதிரி வரவே வராது. இதுதான் விஷயமே. இதே இது நம்ம அளவுக்கு அதிகமா அப்படி குறைஞ்சிட்டோம்னு வைங்க, இறக்கி இந்த கேப் ஹைட் அதிகமா வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சோ, இல்ல இன்னொரு வேற ஏதாவது ஃபார்முலா நமக்கு தெரியாத ஃபார்முலால நிறைய ஒருத்தவங்க ஒரு ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்ப அந்த இன்னொரு ஃபார்முலால பண்றோம் அப்படின்னா ஆமல் அளவு இங்க வந்து செட் ஆயிரும். ஓகேவா? ஆனா இந்த இடம் வந்து கம்மியாயிரும். பாருங்க, இப்ப இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது, 13 தான் வருது. ஓகேவா? இங்க 13 தான் வருது. அப்ப இங்க வரும்போது 13.5 வருது. 1/2 இன்ச்சு கூடுது பாத்தீங்களா, இங்க வரும்போது 13 தான் வருது. அப்ப அடிங்கை டைட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தச்சுட்டு வரும்போது உள்ள வர்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வெளியில முழங்கையில ஆரம்பிச்சு இப்படி வந்து வர்றது உள்ள கூடி வந்து இப்படி வர்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம உள்ள நெருக்கிட்டோம்னு அர்த்தம். அப்ப கையை பிடிக்கும். அப்படியே அந்த கை சுற்றளவு ஏற்கனவே இதெல்லாம் இப்போ சமீபத்தில் ஷேர் பண்ணிக்க போன காணொலி, அதுக்கு முந்தின காணொலிலாம் ஸ்லீவ் கட்டிங் பத்தி யோக கட்டிங் பத்தி வரிசையா போட்டிருக்கோம். அதையும் நீங்க போய் பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலுமே பர்ஃபெக்டான மெத்தேட்ல செய்யணும். நம்ம என்ன செஞ்சோம்னு தெரிஞ்சு செய்யணும். இப்ப நம்ம அடிங்கையோட அளவு வச்சிருக்கோம் 6 இன்ச்சு. இப்ப எடுத்த அளவுல இருந்து முதல்ல நம்ம 1/2 இன்ச்சு லூஸ் வச்சு பண்றோம். அது அவங்க டைட் ஆகிற மாதிரி இருக்குன்னா 1 இன்ச்சு லூஸ் வச்சு பண்றோம். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னு நமக்கு தெரியும். திரும்ப இந்த 1/2 இன்ச்சு லூஸ் அடிங்கையில வைக்கலாம்னா கூட நம்மளால வைப்போம். டைட்டா இருந்தா 6 இன்ச்சு கூட வைப்போம், லூஸா இருந்தா 6 இன்ச்சு குறையா வச்சு அடுத்த முறை தையல்ல சரி பண்ணிடுவோம். ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியாம நம்ம தச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால மேம்படவே முடியாது. அடுத்த பிளவுஸ் அடுத்தவங்களுக்கு சரி பண்ணி அந்த பிளவுஸை எப்படி சரி பண்ணி கொடுக்கணும்னு தெரியாது. அடுத்த கட்டிங் பண்ணும்போது அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. அப்ப நம்ம எப்படி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த அந்த கஸ்டமர்கிட்ட திரும்ப பிளவுஸ் வாங்கி தைக்க முடியும்? அப்புறம் நம்ம தொழிலை எப்படி அடுத்தடுத்து நம்ம நல்லா பண்ண முடியும்? இப்போ இந்த விஷயம் தான், ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்க இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி டவுட் உங்களுக்கு வேற எதுனாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. நம்ம சேனல்ல நிறைய விஷயம் நம்ம போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸுகள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம தயாரித்த சேனல்ல பயணிக்கலாம். நன்றி.